வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மட்டுமின்றி அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தீர்ப்பின் விவரம் என்ன, விளக்கமா சொல்லுங்க. மணிமாறன், இன்று காலை 10:30 மணிக்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு என்பது 2வது வழக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. 10:40 மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தன்னுடைய அந்த கோர்ட் ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களான பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியிடம் தங்களுடைய இறுதியான கருத்துக்களை முன்வைக்குமாறு நீதிபதி தெரிவிச்சிருந்தார். அந்த விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு. அந்த அடிப்படையில் மருத்துவ காரணங்கள், அதாவது வயதின் அடிப்படையை கொண்டும் மருத்துவ காரணங்களுக்காகவும் தங்களுக்கு வழங்க வேண்டிய தண்டனையை குறைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியின் சார்பில் அந்த கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. அவருடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவும் இதே போன்ற விஷயங்களை முன்வைத்து, அதாவது வயது காரணம், பொன்முடிக்கு வயது 72 ஆகவும் அவருடைய மனைவிக்கு 60 வயதும் என குறிப்பிட்டு அவர்களுடைய மருத்துவ அறிக்கையையும் 2 பேருக்கும் தனித்தனியாக நீதிபதி முன்பு தாக்கல் செய்தார். அதன் பிறகு தண்டனை விவரங்கள் என்பது வாசிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பொன்முடிக்கு இந்த தண்டனை என்பது கொடுக்கப்பட்டது 3 ஆண்டு சிறை தண்டனையும், அதே போல 50 லட்சம் ரூபாய் அபராதமும், அதே போல அவருடைய மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டது. இந்த டைம் லைனை பார்த்தோம் அப்படின்னா, இந்த 10:40க்கு இந்த வழக்கு என்பது தொடங்கப்பட்டது. இருவருமே கைகூப்பி தங்களுடைய தண்டனையை குறைத்து கொடுக்கணும் அப்படின்றத தெரிவிச்சதா, நீதிபதியிட்ட தெரிவிச்சதா நம்முடைய உயர்நீதிமன்ற செய்தியாளர் முகேஷ் தகவல் தெரிவிச்சிருந்தாரு. இந்த அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் தற்போது கன்விக்ஷன் உறுதி, அதாவது குற்றவாளி என தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை சென்டென்ஸ் மட்டும் தற்போது 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் நீங்க மேல்முறையீடு செய்து உங்களுடைய தண்டனை சார்ந்த விஷயங்களை மேல்முறையீடு செய்து அந்த வழக்கை சந்தித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை 30 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை என்பது முடியாத பட்சத்தில் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாடி அது தொடர்பான விஷயங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நேற்றைய முன்தினமே இருவரும் குற்றவாளிகள் என்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, தண்டனை விவரங்கள் என்பது இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம். ஒருவேளை 50 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாத சிறை தண்டனை என்பது கொடுக்கப்படும் என்று தன்னுடைய தீர்ப்பின் விவரத்தில் நீதிபதி குறிப்பிட்டிருக்காரு. தற்போதைய நிலையில குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா, அவர் தற்போது அமைச்சராக இருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தற்போது அந்த அமைச்சர் பதவி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பொன்முடி இழந்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்கள், அதாவது முழுமையான இந்த தண்டனை விவரங்கள், இந்த தீர்ப்பு தொடர்பான நகல்கள் சட்டமன்ற செயலகத்தில் சமர்ப்பித்த பிறகு இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி என்பது காலியாக இருப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் என்பது அடுத்த 1 வார காலத்துக்குள் நடக்கும். அதன் பிறகு காலியானதாக சட்டமன்ற செயலகத்தில் அறிவிக்கப்படும். ஆனால் அமைச்சர் பதவியை பொறுத்த வரைக்கும் இன்று மதியத்துக்குள்ளோ அல்லது மாலைக்குள்ளோ அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு என்பது வெளியாகும். அதாவது பொன்முடி அமைச்சராக இருந்திருக்க, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் அவர் தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது, குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருடைய அமைச்சர் பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த அதிகாரப்பூர்வமான செய்திக்குறிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமரன், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.